ஐயா வணக்கங்க. வணக்கம். இப்போ நீங்க சிரசாசனம் எவ்வளவு நாளா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? சிரசாசனம் பண்ணனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது? அதை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இது பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் வருங்க. ஸோ உங்களுடைய சிரசாசனம் பத்தி உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. சிரசாசனம் நான் ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேங்க. ரெகுலராக பண்ணுவேங்க. மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 5 நாள் அல்லது 6 நாள் பண்ணிடுவேன். 7 நாள் கண்டிப்பாக முடியறது இல்லை. ஒரு 5 நாள் 6 நாள் பண்ணிடுறேங்க. பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது, மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்குது, அப்புறம் கண் பார்வை நல்லா இருக்குதுன்னு அது சொல்கிறாங்க. பட் எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாளாக கண்ணாடி போட்டுருக்குறீங்க? கண்ணாடி நான் கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் படிக்கிறதுலேருந்து ஒரு 20-25 வருஷமாக போட்டிருக்கிறேங்க. சரி சரி. கண்ணாடி போட்டிருக்கிறேங்க. இடையில ஒரு தடவை இதுக்கு வளைகாப்புக்கு போனால் சாப்பிட்டு கண்ணாடி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேங்க. கண்ணாடி அதில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ணதில் கண்ணாடியே போடுறதே இல்லை, பழையபடி நார்மலாக இருக்குது. ஃபஸ்ட்டு 2.5 இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்னு அநேகமாக பவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு செக் பண்ணலிங்க. நீங்கள் வேற ஏதாவது இதுக்கு கண்ணுக்கு வைத்தியமெல்லாம் எதுவும் கண்ணுக்கு யோகா மட்டும்தான் பண்ணிட்டு? யோகா மட்டும்தான். அதாவது யோகா கண்ணு நல்லா இருக்கிறதுக்காக பண்ணல, ஹெல்த்துக்கு வேண்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, பலன் கொடுக்குதுங்க. பலன் கண்டிப்பாக இருக்கு. ஏன் பெரியவங்களா இருக்கட்டும் இல்லை குழந்தைகளா இருக்கட்டும் இல்லை ஒரு டீனேஜில் இருக்கிறவங்க ஏன் யோகா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இது ஒரு மெடிசனாவோ அந்த மாதிரியோ நம்ம எதுவும் பார்க்க வேண்டியது இல்லைங்க. இயற்கை அப்படின்னு நம்ம உடம்பு ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, மிடில் ஏஜாக இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் நம்ம இருக்கிற இதை நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இது யோகான்னு நான் நினைக்கிறேங்க. இந்த வயசு அந்த வயசுங்கிறது கிடையாது. நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த ரிலீஃப் எல்லாமே கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால இதுக்கு வயசு ஒரு இதே கிடையாது, எந்த வயசுல வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு விவசாயிங்க. இப்போ உங்களுக்கு விவசாய வேலை மட்டும் விவசாய வேலையை நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க, கூட எதுக்கு உங்களுக்கு யோகா ஒரு தேவையா இருக்கு? அதாவது விவசாய வேலைனால அது ஒரு குறிப்பிட்ட லெவல்ல தான் நம்ம ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இது எல்லா ஆர்கன்ஸும் ஆக்டிவேட் பண்ணுது. விவசாயத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நம்ம நடக்கிறோம், ட்ரில்லர் ஓட்டுறோம், உழவு ஓட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் ஆர்கன்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம எதுவும் பண்ணுறது இல்லை. யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே எனக்கு விவசாயம் இப்போ பண்ணிட்டு இருந்தாலுமே யோகா பண்ணால் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறோம், அதனால நம்ம யோகா வேண்டியதுன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. யோகா பண்ணிட்டு அது பண்ணோன்னா நல்லா இருக்கு. அண்ணா ஒரு விவசாயி. இப்போ எல்லாருமே யோகாங்கிறது ஒரு விளம்பரத்துக்காகவும் ஏதோ போட்டோ போடுறதுக்காகவும் யூடியூப்புக்காகவும் தான் போடுறாங்க. பட் தினம் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அதனுடைய பலன் அனுபவிக்கிறவங்க ரொம்ப குறைச்சலான ஆளுக்குதான். இப்போ இவருடைய பேச்சு கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும், யோகா பண்ணி அதனால ஒரே ஒரு ஆசனம் சிரசாசனத்திலேயே உங்களுக்கு இது இவருடைய அனுபவ பதிவு தான். ஸோ இந்த மாதிரி யோகா தினமும் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.